தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு பனாமா தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பனாமா தேசமானது மத்திய அமெரிக்காவின் தென்முனையில் அமைந்துள்ள ஒரு நாடாகும். இதனுடைய தலைநகர் பனாமா. இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். சுமார் 44 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட தேசத்திலே சுமார் 91% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுக்குள் வேரூன்றினவர்களாய் அவருடைய அன்புக்குள்ளாய் வளருகிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்த பனாமா தேசமானது 10 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இங்கு ஆளுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இவர்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் இங்குள்ள மக்கள் தேவனை உண்மையாய் பற்றி கொள்ளும்படியான கிருபையை தேவன் ஊற்றும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பனாமா தேசத்துக்காக நாங்கள் இந்த ஜெப வேளையில வருகிறோம் ஆண்டவரே. சுமார் 44 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இங்குள்ள திருச்சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க, உண்மையான எழுப்புதலுக்குள்ளாய் ஆண்டவரே ஜனங்கள் வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, கள்ள உபதேசங்கள் இந்த தேசத்திலே உண்டாகாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. இந்த தேசத்துக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற அநேக எஸ்தர்கள் அந்த தேசத்திலே உருவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே அப்பா, ஊழியத்துக்காக புறப்பட்டு போகிற பவுல்கள் தீமோத்தேயுகள் இங்கே எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பு இந்த பனாமா தேசத்தின் முழுவதும் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மிடத்துல உண்மையான அன்பு கூடுகிற இருதயத்தை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பனாமா தேசமானது தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. சிறுவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள், பெண்கள், ஆண்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க. ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.